இன்னொரு மிக முக்கியமான திருப்பமாக விஜய் பதவியேற்பதில் மற்றொரு புதிய சிக்கல். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஹைதராபாத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் குதிரை பேரம் நடப்பதாகவும் அவர்களை அங்கிருந்து கடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை புகார் அளித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இப்போது தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்போது அவர்கள் தமிழகத்திற்கு எப்போது வருவார்கள், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் இங்கு வருவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை உடைப்பதற்கான முயற்சி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரில் சிலர் அங்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஹைதராபாத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கிருந்து கடத்தி சென்று அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக வாக்களிக்க வைப்பதற்கான திட்டம் தீரப்படுகிறது என்றும் இப்போது அங்கு செல்வ பெருந்தகை புகார் அளித்திருக்கிறார். இதனால் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு 5 முழுமையாக கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மீண்டும் தாவேகா 116, 117 என்று அந்த நம்பிக்கை அறுதி பெரும்பான்மையை எட்டுவதில் சிக்கல் நீடிக்குமா என்பது நாளை அந்த கடிதத்தை கொடுக்கும் பொழுதும் அதன் பின்னர் அவர் பதவியேற்புக்கு பின்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினால் 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரசிலேயே நீடிப்பார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இப்பொழுது அங்கு தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் கட்டுப்பாட்டில் அந்த தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்களை இப்போது பாதுகாப்பாக தமிழகத்திற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்காதது கண்டனத்துக்கு உரியது என கூறப்படுகிறது.